சினிமா துறை என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு அப்படின்னு வரும்போது நண்பர்கள் அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல நிறைய கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஈகோ வந்து பெருசாக இருக்கும். அப்படி ஈகோ இல்லாத கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வர்ற நல்ல நண்பர்களை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரீஸில் முதல்ல ஒரு வீடியோ போட்டோம், விச் இஸ் வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் காம்போ. அந்த வீடியோ ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது பெற்றது. இந்த சீரீஸில் அடுத்து யாரை பற்றி பேசலாம், எந்த நண்பர்களை பற்றி பேசலாம் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது என் கண்ணில் எதர்ச்சியாக ஒரு மீம் வந்து படுது. 2 நண்பர்களை பற்றி ஒரு மீம் படுது. அந்த 2 நண்பர்களை பற்றி நான் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மீமில் இருந்த அந்த நட்பு சார்ந்த விஷயம் வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த 2 நண்பர்களுக்குள்ள அவ்வளோ அழகான நட்பு இருக்குது. அந்த நட்பு பல கிரியேட்டிவான டேலண்ட்ஸை வந்து உருவாக்குச்சு. ஒரு மிகப்பெரிய மியூசிக் லேபிள் வந்து உருவாக்குச்சு. இந்த நண்பர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இந்தியாவை சேர்ந்தவங்களும் கிடையாது. இந்த 2 நண்பர்களும் அமெரிக்கன் ராப் சிங்கர்ஸ் ஆர் ஹிப்ஹாப் பாடல்கள் பாடக்கூடிய கலைஞர்கள். இந்த 2 நண்பர்களும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அந்த மொமெண்ட்ஸ் பற்றி தேடி படிக்கும்போது அவ்வளோ கூஸ்பம்ஸாகவும் அவ்வளோ எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. அந்த எக்ஸைட்டிங் கூஸ்பம்ஸ் எல்லாத்தையும் எனக்குள்ளேயே மட்டும் வச்சுக்காம உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். அந்த 2 ராப் சிங்கர்ஸ் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டாக்டர் ட்ரே அப்படின்னு சொல்லப்படுற ஆண்ட்ரே ரோமல் யங், அதே மாதிரி எமினம் அப்படின்னு சொல்லப்படுற மார்ஷல் ப்ரூஸ் மாத்தர்ஸ் 3. டாக்டர் ட்ரேவும் எமினமும் நண்பர்களானதே ஒரு ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி டாக்டர் ட்ரே ராஜா மாதிரி இருந்து எல்லாத்தையும் இழந்த ஒரு கதை வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல, அது அவர் வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது. ஒரு காரணங்களால் எல்லாத்தையும் இழந்து நடு தெருவில் நின்னார் டாக்டர் ட்ரே. எமினம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் வறுமையின் உச்சத்தில் இருக்கார். அண்ட் அதே மாதிரி எமினம் ஒரு ஒயிட் ராப் சிங்கர், அதாவது வெள்ளை இனத்தை சேர்ந்தவர். அந்த காலகட்டத்தில் ராப் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு வெள்ளை இனத்தவரை அவ்வளோ சீக்கிரம் உள்ள விட மாட்டாங்க. அவ்வளோ கிரிட்டிசிசம்ஸ் அப்படிங்கிறது வந்து வைப்பாங்க. உண்மையிலேயே பிளாக் கம்யூனிட்டி வெள்ளை இன ராப் சிங்கர்ஸை வெறுத்தாங்களா அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரியில் வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரிக்குள்ளே இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தெய்வா. டாக்டர் ட்ரே இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ராப் சிங்கர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் ராப் இசை கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் அப்படிங்கிறது வந்து இருந்தது. டாக்டர் ட்ரேக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. இந்த மாதிரி நேரத்தில் தான் எவ்வளோ நாள் நம்மளே வந்து அடுத்த லேபிளில் போய் பாடிக்கிட்டு இருக்கிறது, நம்ம சொந்தமாக ஒரு லேபிள் வந்து ஆரம்பிக்கணும். அந்த லேபிளில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி திறமையாக இருக்க ராப் சிங்கர்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு டாக்டர் ட்ரேவும் அவரோட நண்பர் ஹியூஜ் நைட் அப்படிங்கிறவரும் சேர்ந்து ஒரு லேபிள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேபிள் பேர் வந்து டெத் ரோ. ஹியூஜ் நைட் வந்து ஒரு ராப் சிங்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபுட்பாலர். ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். ஒரு இடிச்சாருன்னா பறந்துருவோம் நம்ம, அந்த மாதிரி இருப்பார். ஸோ பேசிக்காக அவரோட ஐடியா என்ன, டாக்டர் ட்ரேவோட ஐடியா என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ந்து வர லேபிளுக்கு நிறைய லீகல் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேங்ஸ்டர்ஸ் பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக ஹியூஜ் நைட்டை அவரோட பார்ட்னராக வந்து வச்சுருந்தாரு. ஆனால் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. அது பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ ஆரம்பத்தில் இந்த டெத் ரோ அப்படிங்கிற இந்த ஆரம்பிக்கப்பட்ட லேபிள் உண்மையிலேயே ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபையிங் லேபிளாக வந்து தான் இருந்தது. நிறைய புது ராப் சிங்கர் டேலண்ட்ஸ் வந்து அறிமுகப்படுத்திட்டே வந்து இருந்தாங்க. அது ஆரம்பத்தில் ஒரு சைனிங் கான்ட்ராக்டாக இருந்தது. போக போக ஹியூஜ் நைட்டோட இன்ஃப்ளூயன்ஸில் அது மிரட்டப்படுற துணியாக வந்து மாறுச்சு. இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் டெத் ரோவுக்கு ஒரு ராப் சிங்கர் சைன் பண்ண மறுத்தா அவரை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, பேஸ்கெட் பால் பேட் வச்சு தான் வந்து டீல் பண்ணுவாங்களாம். யார்? ஹியூஜ் நைட், அவரோட பார்ட்னர். இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது டெத் ரோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், மிகப்பெரிய லேபிள் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால ஹியூஜ் நைட் மொத்த கண்ட்ரோல்லையும் எடுத்து அவர் அதை ஒரு கேங்ஸ்டரிசமாக வந்து மாற்ற ஆரம்பித்தார். இதனால டாக்டர் ட்ரே ஆரம்பத்தில் கொஞ்சம் மனசு வந்து உடஞ்சாலும் சரி பரவாயில்ல, இதை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டே தான் இருந்தார். எந்த அளவு இந்த டெத் ரோ ஒரு டெரரான ஒரு லேபிள், அதே மாதிரி ஹியூஜ் நைட் எந்த அளவு ஒரு டெரரான ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெனிலா ஐஸ் அப்படின்னு ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ராப் சிங்கர். அவரு கதையும் பின்னாடி இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த வெனிலா ஐஸ் அப்படிங்கிற இந்த ராப் சிங்கர் ஒரு லீகல் இஷ்யூனால டெத் ரோவுக்கு வந்து சைன் பண்ண மறுக்கிறாரு. அதை ஹியூஜ் நைட் எப்படி டீல் பண்ணாருன்னா, அவரை
தலைகீழ 15வது மாடியிலிருந்து தொங்க விட்டு அந்த லீகல் இஷ்யூஸை வந்து டீல் பண்ணார். அந்த அளவு ரொம்ப டெரராக இந்த டெத் ரோவும் ஹியூஜ் நைட்டும் வந்து டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துனே இந்த டாக்டர் ட்ரே பேசியும் பார்த்தாச்சு, ஒன்றுமே வேலைக்கு நடக்கலை. டாக்டர் ட்ரேவை பொறுத்தவரை இது வந்து ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபையர் ஏரியாவாக இருக்கணும், இது வந்து ஒரு கேங்ஸ்டரிசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால டாக்டர் ட்ரே என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இந்த லேபிளில் நம்ம கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து எப்படி அவர் ஆரம்பித்த லேபிளில் இருந்து அவரே வெளியில் வராரு. வெளியில் வரும்போது அவரோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஹியூஜ் நைட் வந்து மறுத்துட்டார். அதனால் அவரோட ஷேர்ஸு, அவரோட ஏர்னிங்ஸு, அவர் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த சாங்ஸு, அதுக்கான ரைட்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாமல் நடு ரோட்டில் வந்து நின்னாரு டாக்டர் ட்ரே. என்னதான் டாக்டர் ட்ரே அந்த டெத் ரோவை விட்டு வெளியில் வந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அண்ட் அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் வந்து ரெடியாக இருந்தாங்க. அப்படி அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்த ஒரு இன்வெஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி. ஸோ ஜிம்மியும் டாக்டர் ட்ரேவும் சேர்ந்து திரும்ப புதுசாக ஒரு லேபிள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேபிள் பேர் வந்து ஆஃப்டர் மேத் என்டர்டெயின்மெண்ட். இப்போ ஆஃப்டர் மேத் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அதுக்கு ரேப் சிங்கர்ஸ் யாருமே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதுக்கு முக்கியமான காரணம் டெத் ரோவோட இன்ஃப்ளூயன்ஸும் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டெத் ரோ வந்து பெரிய அளவு யாருமே ஆஃப்டர் மேத்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆஃப்டர் மேத் என்டர்டெயின்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஜிம்மியும் டாக்டர் ட்ரேவும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேர் கையிலையும் ஒரு ரெக்கார்டர் கேசட் வந்து கிடைக்குது. அந்த ரெக்கார்டர் யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எமினம். எமினம் என்னதான் ஒரு வெள்ளை இனத்தவராக இருந்தாலும் அவர் வளர்ந்த இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகம் கருப்பின மக்கள் சூழ்ந்த அந்த லொக்காலிட்டியில். அதனால நேச்சுரலாகவே அவர் நிறைய பேர் வந்து புள்ளி பண்ணியிருக்காங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அப்பாவும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு தனியால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஏழ்மை வறுமையின் விளிம்பில் வளர்ந்தவர் தான் வந்து எமினம். ஸோ எமினம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ரேப் இசை மேலே பயங்கர கிரேஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி அவர் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் வந்து அவருக்கு மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் அவர் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ரேப் இசைங்கிறது என்ன கருப்பின மக்கள் சூழ்ந்த ஏரியாவா, அங்கே வெள்ளை இனத்தவர் வந்து டேலண்டாக இருந்தாலும் அங்கீகரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணமும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க தான். அது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இந்த ரேப் இசை ரொம்ப பிரபலமாகும்போது வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. கருப்பின மக்கள் ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. வந்து வாங்க நம்ம கொலாபரேட்டிவாக பண்ணுவோம், இது ரேசிசமை என் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸாக அமையும் அப்படின்ற மாதிரி கொலாபரேட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வெல்கம் பண்ணியிருக்காங்க. வந்தவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ரேசிசம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்டா எங்கள் கிரவுண்டில் வந்து எங்ககிட்டயே நீ ரேசிசம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டு இந்த கூலி விமர்சனத்தில் ஒரு அங்கிள் வந்து சொல்லாருல்ல, டேய் வெளில போடா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளாக் பீப்புள் அந்த டைம் வெள்ளை இனத்தவர்களை வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க. இந்த ரேப் கம்யூனிட்டியில் அவங்கள அங்கீகரிக்க கூடாது, ஏன்னா இங்கே வந்து ரேசிசம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெண்ணிலா ஐஸ் இங்கே வராரு. ஸோ வெண்ணிலா ஐஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஒயிட் ராப்பர். ஸோ இவர் எப்போவுமே தன்னை ஒரு வானபி மாதிரி வந்து காட்டிப்பார். ஸோ வானபினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேங்கில் ஒருத்தர் இருப்போம், அவர் நமக்கு தெரிஞ்ச பசங்க இருப்பாங்களே, நல்லா எவ்வளோ பெரிய லோக்கல் தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தன்னை ஒரு ரொம்ப வானபியாக வந்து காட்டிக்கக்கூடியவர் தான் வந்து வெனிலா ஐஸ். இதுவும் ரேப் கம்யூனிட்டியை ரொம்ப வெறுப்பேற்றுச்சு. ஏன்டா எங்களோட ஸ்ட்ரகிள்ஸை எங்களோட சொசைட்டி சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் எங்களோட பாடல் மூலமாக வெளிப்படுத்தின்னு இருக்கோம், நீ என்னடா வந்து சர்க்காசம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வெனிலா ஐஸ் மூலமாக ஒயிட் ராப்பர் யார் வந்தாலும் அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களால் எமினமுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் எமினம் ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்த ரேப் கம்யூனிட்டி, இந்த நாளை இயக்குனர் இருக்கும்ல, அந்த மாதிரி லோக்கலில் ஒரு ரேப் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அங்கே ஒரு ரெக்கார்டிங் வந்து பண்ணுறாரு. அந்த ரெக்கார்டிங் பல கைகளில் மாறி ஜிம்மி கையில் கிடைக்குது. ஜிம்மி டாக்டர் ட்ரேக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறாரு, இந்த ரெக்கார்டிங் கேளு அப்படின்ட்டு. டாக்டர் ட்ரே கேட்டுட்டு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். யாரா அவன் இவ்வளோ சூப்பராக பாடுறானே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு உடனடியாக அவனை ஸ்டுடியோ கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் ஜிம்மி வந்து ரிவீல் பண்ணுறாரு, நம்ம நினைக்கிற மாதிரி அவன் ரேப் கம்யூனிட்டி கிடையாது, அவன் ஒரு ஒயிட் ரேப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் டாக்டர் ட்ரே கொஞ்சம் தயங்கினாலும் அந்த பையனுக்கு நல்ல திறமை இருக்குது, அந்த திறமையை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அவனை கூட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல்
டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணிட்டு அவர் நல்லா பாடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு அவரை வச்சு நாங்கள் ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே டாக்டர் ட்ரேவை ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனத்தை தாண்டி அவரை பர்சனலாக வந்து என்னென்ன கேட்க முடியுமோ வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி டாக்டர் ட்ரே வந்து துரோகின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெத்ரோ மாதிரி ஒரு லேபிளை விட்டு வந்துட்டு தனியாக லேபிள் ஆரம்பிக்கிறான் பார் அப்படின்ற மாதிரி துரோகின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஒயிட் ராப்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அவரை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் டாக்டர் ட்ரே ரொம்ப தீர்மானமாக பரவாயில்ல, அவன் டேலண்ட்டை தான் மதிக்கிறேன். இன்னும் டாக்டர் ட்ரே கூடுதலாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒயிட் இல்லை, அவன் பர்பிளாக ஏலியன் மாதிரி இருந்தாலும் அவனை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவன் டேலண்ட்டை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு வந்து நம்பி முதலாக அவரை லான்ச் பண்ணுறாரு. அப்படி ஆஃப்டர் மேத் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்த அந்த லான்ச்சோட ஆல்பம் பேர் ஸ்லிம் ஷேடி. அந்த பாட்டு பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் ஆகுது. மிகப்பெரிய குளோபல் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. யாரா அவன் பயங்கரமாக ரேப் பண்ணுறானே, பயங்கரமாக பாடுறானே அப்படின்னு எமினமை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதன் மூலமாக ஆஃப்டர் மேத் என்டர்டெயின்மெண்ட் குளோபலாக வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. டாக்டர் ட்ரேக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. இங்கேருந்து தான் இவங்களோட நட்பு அப்படிங்கிறது வந்து அழகாக ஆரம்பிக்குது. ஸோ எமினம் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய லான்ச் அப்படிங்கிறது வந்து கிடைச்சாலும் அதுக்கப்புறம் எமினம் அவரோட நட்பு அண்ட் விசுவாசத்தை காட்டுறதுக்காக ரொம்ப லாயலாக இருந்தார். எந்த அளவு லாயல் அப்படின்னா, ஒரு பாட்டை எழுதி அதை பாடுறதுக்கு முன்னாடி டாக்டர் ட்ரேயோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் அவரோட சஜஷன் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவே ஆக மாட்டார். அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, ஆரம்பத்தில் அந்த ஒரு நட்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பண்ணலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் ட்ரேயோட அப்ரூவல் இல்லாமல் அவரோட ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல் அந்த பாட்டோ இல்லை அந்த ஆல்பமோ அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக மாட்டார். இப்படியே இருக்கும்போது எமினம்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம் வருது, நிறைய ஆஃபர்ஸ் வந்து வருது, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இந்த இடத்துல அழகாக ஒரு விஷயம் வந்து முடிவு எடுக்கிறாங்க, விச் இஸ் டாக்டர் ட்ரே அண்ட் எமினம். என்னன்னா, ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ஸ்டுடியோ வந்து ஆரம்பிப்போம். விச் இஸ் டாக்டர் ட்ரே கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டுடியோ இருக்கு. எமினம் ஷேடி ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டுடியோ வந்து ஆரம்பிப்போம். இது எதுக்காகனா, நாங்கள் பிரிஞ்சு போல, இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம்காக. ஏன்னா டாக்டர் ட்ரே முழுக்க எமினமும் நம்பி இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து குளோபல் ஸ்டார் ஆயிட்டாரு. எமினமும் டாக்டர் ட்ரேவை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க முடியாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்ட்டு. நட்பு ரீதியாக ரெண்டு பேரும் தனித்தனியாக ஸ்டுடியோஸ் வந்து ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது எந்த அளவு நட்பு ரீதியாக அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் புது டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றா சேர்ந்து வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணப்பட்டவர் தான் வந்து 50 சென்ட்ஸ். 50 சென்ட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த பேர். ஆனால் இட்ஸ் யோர் பர்த்டே அப்படிங்கிற அந்த ரேப் சாங் நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ். தமிழில் ஒருத்தன் பாடியிருப்பான். அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறிப்பாக 90s கிட்ஸுக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப தெரியும். ஸோ 50 சென்ட்டை எப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கும் பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. எப்படி எமினமோட ரெக்கார்டு வந்து டாக்டர் ட்ரேக்கு வந்து கிடைக்குதோ, அதே மாதிரி 50 சென்ட்டோட ஒரு ரெக்கார்டு வந்து ஆக்சிடென்டலாக எமினமுக்கு வந்து கிடைக்குது. அதை கேட்டோன்னே அவரோட வொக்காபுலரி அண்ட் அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஸ்டைல், அந்த ரேப் ஸ்டைல் எல்லாமே அவ்வளோ ராவாக இன்டென்ஸாக அழகாக வந்து இருந்தது. உடனடியாக அவரோட ரெக்கார்ட் ஸ்டுடியோக்கே கூப்பிட்டு வந்தார். எமினம் நினச்சிருந்தா அவருதிலேயே வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம். பட் டாக்டர் ட்ரே கிட்ட தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இப்படி ஒரு டேலண்ட் வந்து நான் ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. டாக்டர் ட்ரே அவரை கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அவரோட ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி போய் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து லான்ச் பண்ணாங்க. அப்படி தான் 50 சென்ட்டோட அந்த இட்ஸ் யோர் பர்த்டே சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி டாக்டர் ட்ரே ஏதாவது நியூ டேலண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். பட் அவங்களுக்கு ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கணும். ஓகே, டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அவங்க வந்து மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணோம் இல்லையா? அதனால எமினமும் டாக்டர் ட்ரேவும் சேர்ந்து அவங்களோட பாடல்களில் வந்து கேமியோ வந்து வருவாங்க. அதன் மூலமாக நாங்கள் இவங்களை அப்ரூவ் பண்ணுறோம், நீங்களும் வந்து அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இணைப்பெரிய நண்பர்களாக புது டேலண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்படி தான் த வேர்ல்ட் ஃபேமஸ் ஏகானும் வந்து லான்ச் ஆனார். ஸோ ஏகானுக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டாக்டர் ட்ரேவோட ஒரு அன்ஃபினிஷ்ட் ஆல்பம், அதோட பேர் வந்து டீடாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த ஆல்பமில் வந்து ஏகான் வந்து ஒர்க் பண்ணார். அந்த டேலண்ட்டை பார்த்து எமினம் கண்டிப்பாக அவரை புஷ் பண்ணணும் நல்லா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எமினம் ஏகானோட ஸ்மாக் தட் பாட்டில் ஒரு கேமியோ வந்து பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து நியூ டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க சேர்ந்து அந்த டேலண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அதன் மூலமாக ஆஃப்டர் மேத் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்குது. புது
டேலண்டான அன்ஐடென்டிஃபைட் ரேப் சிங்கர்ஸும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடைச்சாங்க. அதன் மூலமாக ரேப் இண்டஸ்ட்ரி பெரிய அளவு வந்து வளர்ந்தது. அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய எக்கானமி வந்து நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 2 நண்பர்கள். என்னதான் அழகான நண்பர்களாக இருந்தாலும் அந்த நண்பர்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு வரும், ஒரு சின்ன நட்பு விரிசல் அப்படிங்கிறது வந்து வரும் இல்லையா? இந்த நண்பர்களுக்கும் அப்படி ஒரு விரிசல் அப்படிங்கிறது வந்து நடந்தது. எமினம் அந்த புகழின் உச்சியில் இருக்காரு. அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அது வந்து பில்லியன் கணக்கில் ஏர்ன் பண்ணும் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பீக் ஸ்டார்டம்ல வந்து இருக்காரு எமினம். இந்த மாதிரி நேரத்தில் எமினம் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிறாரு. எந்த அளவு ட்ரக் அடிக்ஷன்னா, ஸ்டூடியோ வரமாட்டாராம், பாட்டு எழுத மாட்டாராம், அவரோட ஹோம் கிரவுண்ட் எதுவுமே வந்து ஒர்க் பண்ண மாட்டாராம், வீட்டில் ட்ரக் அடிச்சுட்டு தூங்கிட்டே வந்து இருப்பாராம். அந்த மாதிரி ஒரு சீரியஸ் அடிக்ஷனில் வந்து இருந்திருக்காரு எமினம். ஆரம்பத்தில் டாக்டர் ட்ரே அதை பற்றி பேசியும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு அப்படின்ற மாதிரி வந்ததுனால டாக்டர் ட்ரே கொஞ்சம் தள்ளி இருந்தார், விட்டுட்டு போகல. அதாவது மற்ற ஒரு ஸ்டூடியோ ஒரு லேபிளாக இருந்ததுன்னா அவன் என்னவோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்கலாம். பட் டாக்டர் ட்ரே கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணார். அவர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண டேலண்ட் இப்படி வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து எமினம் கூட டச்லேயே வந்து இருந்தார். அவர் எப்படியாச்சும் அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து முயற்சி பண்ணார். இந்த மாதிரி நேரத்தில் எமினம் அந்த அடிக்ஷனில் ரொம்ப சீரியஸ் ஆகி கிட்டத்தட்ட கோமா போய் நியர் டெத் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த லெவலுக்கு போய் ரெக்கவர் ஆகியிருக்காரு. ரெக்கவர் ஆனவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கணும்னா என்னை அப்படியே தூக்கிட்டு போய் டாக்டர் ட்ரே கிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே அவரை தூக்கிட்டு போய் டாக்டர் ட்ரே கிட்ட வந்து விட்டுட்டாங்க. டாக்டர் ட்ரே பொறுமையாக அவர் கூட உக்காந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி வெளியில் கொண்டு வந்து அவர் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணாதான் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வருவாங்க. அதனால அவருக்கு டைம் கொடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர் கூடயே வந்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படி எமினம் உருவாக்கின ஒரு ஆல்பம் தான் வந்து ரெக்கவரி. அந்த ரெக்கவரி ஆல்பமில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் அஃப்ரைட். அந்த பாட்டு உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, அந்த வேர்ட்ஸ் புரியலனாலும் பரவாயில்ல, அந்த பாட்டில் அந்த ஒரு இன்டென்சிட்டி இருக்குது இல்லையா? அந்த பாட்டை நீங்கள் ஒரு தடவை கேளுங்க, அவ்வளோ வலி இருக்கும். ஒரு விளிம்பு நிலையிலேருந்து எப்படி மேலே வந்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அவ்வளோ இதாக வந்து பாடியிருப்பார். அந்த நாட் அஃப்ரைட் பாட்டை வந்து கேளுங்க, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக வந்து இருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்கும். அப்படி உருவாக்கப்பட்டது தான் அந்த ஆல்பம். ஸோ இதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா டாக்டர் ட்ரே. இது வைஸ் வெர்சா நடந்தது. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் டாக்டர் ட்ரேவும் வந்து போனார். என்னன்னா அவரோட மகன் 20 வயசு மகன் வந்து இறந்துட்டாப்புல. அந்த டிப்ரெஷனில் டாக்டர் ட்ரே நிறைய ஆல்பம்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக வந்து இருந்தது, இன்க்ளூடிங் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்பம். டீடாக்ஸ்ன்ற ஆல்பம் எப்படி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம ஜிவிஎம்க்கு எப்படி துருவ நட்சத்திரம் படம், அந்த மாதிரி டாக்டர் ட்ரேக்கு வந்து டீடாக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி டீடாக்ஸ் தவிர இன்னும் நிறைய அன்ஃபினிஷ்ட் ஆல்பம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்தது. நிறைய பிஸ்னஸ் வைஸ் வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததுனால எதுவுமே வந்து கண்டுக்கல. ஆஃப்டர் மேத் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அதோட கதை வந்து கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து விமர்சனம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எமினம் ஒரு சூப்பரான வேலை பார்த்தாரு. என்னன்னா, ஐ நீட் அ டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வந்து உருவாக்குனாரு. அந்த சாங் எமினம் மனசுக்குள்ள இருக்க அத்தனை விஷயங்களையும் கொட்டி தீர்த்திருப்பாரு டாக்டர் ட்ரேவை பற்றி. டாக்டர் ட்ரே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உங்களுக்காக எவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? எனக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அப்படின்னு அவரோட மனசில் இருக்க அத்தனை விசுவாசத்தையும் கொட்டி தீர்த்திருப்பாரு அந்த பாட்டில். அந்த பாட்டு கேட்கணுன்னா இப்போவும் இருக்குது, கேட்டு பாருங்கள். அந்தளவு டாக்டர் ட்ரேவை ஒரு டிப்ரெஸ்டான சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் டாக்டர் ட்ரே தொடர்ந்து அவரோட வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி இந்த 2 நண்பர்களும் அவங்களோட இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்து தூக்கி விட்டுக்கிட்டாங்க. ரொம்ப அழகான விஷயமாகவும் இருந்தது. இவங்களோட நட்பு அப்படிங்கிறது நட்பை தாண்டி ஒரு காட்ஃபாதர் அண்ட் சன் மாதிரி தான். விச் இஸ் டாக்டர் ட்ரேக்கு வந்து மகன் வந்து கிடையாது, அவர் தான் இறந்துட்டார். எமினம்க்கு வந்து சின்ன வயசுலேயே அப்பா வந்து கிடையாது. ஸோ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு அப்பா மகன் பாண்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அந்த எமோஷன்ஸோட வெளிப்பாடு நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எமினம் ஏதாவது அவார்டு வாங்குறாரு, அவர் அகாடமி வின்னர் வேறு, ஏதாவது ஒரு அவார்டு வாங்குறாரு, ஆர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரேப் மியூசிக் ஃபெஸ்டிவலில் அவரை பேச கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் வாயிலேருந்து வர்ற வார்த்தை Thank you to Dr. Dre. எந்த ஒரு ஸ்பீச்சுமே அந்த லைன் இல்லாமல் வந்து ஆரம்பிக்க மாட்டார். அதே மாதிரி எமினம் வந்து ரொம்ப குஷியாக இருக்காருன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்பீச்சில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில். The man who saved my life, ladies and gentlemen, Dr.
Dre. அந்த கெட்ட வார்த்தை என்னன்னு நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த ரேப் கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா அந்த ரேப் கம்யூனிட்டியில் அந்த கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது வந்து ஒரு டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி சொல்லி வந்து எப்போவுமே டாக்டர் ட்ரே வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஒப்பீனியன் தான் தோணுது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ஆரம்பம் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ஏன்னா ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்தவர், இன்னொருத்தர் இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 பேருக்கும் ஒரு ஃபயர் இருக்குது. 2 பேரும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த அந்த வெறி இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையே வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு டேலண்ட், அந்த ஃபயரை தாண்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டாக்டர் ட்ரே பிடிக்கும், அதே மாதிரி எமினம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் ஆல்பம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு நாட் அஃப்ரைட் பாடல் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப கனெக்டான ஒரு பாட்டு. அண்டு நான் ஒரு மோசமான ஒரு ஃபேஸில் வந்து இருந்தேன். அந்த ஃபேஸில் என்னை அடிக்கடி மோட்டிவேட் பண்ணுற ஒரு பாட்டு வந்து நாட் அஃப்ரைட், விச் இஸ் எமினம் பாட்னா அந்த பாட்டு கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவ்வர்ஸ், ராப் மியூசிக் ரசிகர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Deva.